அது பொதுவான ஒரு கருத்து. அது வரப்போகிற தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் சொல்கிறேன், நாங்கள் தான் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு கூட்டணிங்கிறதுக்கான தேவை எழவில்லை. நாங்கள் வேற ஒரு கூட்டணி போகணும் அல்லது வேற முடிவு நாங்கள் எடுக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. நாங்கள் தொடர்ந்து பலமுறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லது உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி. ஆகவே நாங்கள் இன்னொரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவைக்கு இன்னும் ஆட்படவில்லை. அதுக்கான தேவையும் எழவில்லை. மொபைல் ஜஸ்டினியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, திருமா கூட்டணி மாறுவாரா அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு பூதாகாரமா வெடித்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தார். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுன் அவர்களும் கொஞ்ச நாள் ஒரு பூகம்பத்தை வெடிச்சுன்னு ஒரு திமுக விசிக இடையே ஒரு மோதல் போக்கிலே கொஞ்ச நாள் கடந்தது. ஆனால் அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலினிடம் விசிக தலைவர் திருமா அவர்கள் சந்தித்து சுமூகமாக இந்த பிரச்சனையை முடித்தார். அதன் பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னு இன்னைக்கு திடீர்னு இன்பதுரை ஒரு குண்டு போட்டிருக்காருன்னே சொல்லலாம். திருமா அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவாரு, நீங்க ஒன்னா நிச்சயம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி இன்பதுரை இன்னைக்கு பேசியிருக்காரு. அதன் பிறகுதான் திருமா அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் அப்படின்னா, இந்தியா கூட்டணி அப்படின்றது திமுக காங்கிரஸ் மட்டும் இல்லாம அந்த கூட்டணியில விசிகாவும் சேர்ந்து ரொம்ப வருடங்களா பயணித்துட்டு இருக்கு. அதனால நான் திமுக கூட்டணியையும் விட்டு நான் போறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் ஒரு முடிவாவே சொல்லியிருக்காரு. ஆனா திருமா அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. என்ன தெளிவா இருக்காரு அப்படின்னா, திமுக கூட்டணி விட்டு நம்ம போக கூடாது. திமுக கூட்டணி விட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு எம்எல்ஏவும் இருக்க மாட்டோம், ஒரு எம்பியும் இருக்க மாட்டோம் அப்படின்றது திருமா அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலே பாத்தங்க அப்படின்னா இந்த திமுக கூட்டணியை விட்டும் இந்தியா கூட்டணி விட்டும் போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதன் பிறகுதான் பத்திரிகையாளரை சந்தித்தப்போ ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஒரு வெற்றிக்கான கூட்டணியா இருக்கும், கடைசி நேரத்தில் கூட அந்த சூழலை பொறுத்து மாறலாம். அது பொதுவான ஒரு கருத்து. அது வரப்போகிற தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் சொல்கிறேன், நாங்கள் தான் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு கூட்டணிங்கிறதுக்கான தேவை எழவில்லை. நாங்கள் வேற ஒரு கூட்டணி போகணும் அல்லது வேற முடிவு நாங்கள் எடுக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. நாங்கள் தொடர்ந்து பலமுறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லது உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி. ஆகவே நாங்கள் இன்னொரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவைக்கு இன்னும் ஆட்படவில்லை. அதுக்கான தேவையும் எழவில்லை.